கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर पवित्र नाम को धन्य हो। இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் आज की इस अच्छे इस खुशी के दिन में என்னுடைய சபையா இந்த பூமியிலே நாம் கூடி வந்து परमेश्वर के कलीसिया और यहाँ पे आए हैं। பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். पिता की आराधना पिता की महिमा करने के लिए हम यहाँ पे आए। धन्यवाद। மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். जो मृत्यु हुए है परमेश्वर की वो महिमा नहीं करते। நம்மை தேவன் ஜீவனுள்ளவர்களாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். हमें परमेश्वर ने जीवित रखा है। பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை पाप से और अधर्म में जो मरे गए थे हम लोग கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து जो मसीह में जो है हमें जिला के கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்திருக்கிறார். और मसीह में जो ऊंचे स्थान में हमने वो बिठाने के लिए रखा है। தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணும் பொழுது நம்முடைய உள்ளம் தேவனை துதிக்கிறது, மகிழ்கிறது. परमेश्वर ने हमें खिले भलाई को ध्यान रखेंगे तो परमेश्वर की महिमा करेंगे। அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इसलिए परमेश्वर को धन्यवाद करेंगे। எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे। யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ खड़ा होके சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संहिता की पुस्तक 105 அதிகாரம் 105 अधिकार वचन 4 ஒரு வாசி. वचन 4 को पढ़े। Psalm 105 वचन 4 को पढ़ेंगे। கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், परमेश्वर उसकी सामर्थ को ढूंढो, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसके समूह को जो हर रोज जो ढूंढना, நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे दर्शन को लगातार खोजी बने रहो। நாம் எதை நாட வேண்டும், हम किसे ढूंढना எதை है, நாம் விரும்ப வேண்டும், किसे हम चाहना है, எதை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. किसका हमें खोज करने करके बाइबल बताता है। தேவனை அறியாத அஞ்ஞானிகள் எதை நாடுகிறார்கள், परमेश्वर को जो नहीं जानते अज्ञानी हो किस चीज के पीछे அவர்கள் எதை தேடுகிறார்கள். किसे ढूंढते हैं। தேவனை அறிந்த நாமோ परमेश्वर को जो जानते हम लोग எதை தேட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. किसकी खोज करना है, किसे ढूंढना है करके मैं बाइबल बताता हूं। நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது परमेश्वर के वचन को ध्यान करते समय நாம் எதை விரும்ப வேண்டும், हम किसकी चाह होनी चाहिए, எதை நாம் நாட வேண்டும். किसे हमें जो ढूंढना चाहिए। தேவனை அறியாதவர்கள் எதை நாடுகிறார்கள். परमेश्वर को नहीं जानते हो किस चीज को की चाहत में रहते हैं। தேவனை அறியாத அஞ்ஞானிகள் तो परमेश्वर को नहीं जानते अज्ञानी जो है। மத்திய 6 அதிகாரம் मत्ती 6वां अधिकार வசனம் 30 இருந்து வார்த்தையை படிங்க. वचन 30 से पढ़ेंगे। அஞ்ஞானிகள் எதை நாடி தேடுகிறார்கள் என்றால் अज्ञानी किसकी चाह में है। என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று பூமிக்குரியவைகளை நாடி தேடுகிறார்கள். क्या क्या भोजन खाएंगे, क्या पहने करके जो इसके पीछे है। தேவனை அறியாதவர்களை வேதம் அஞ்ஞானி என்று சொல்லுகிறது. जो परमेश्वर को जानते नहीं है उसको अज्ञानी कहते हैं। தேவனை அறியாதவர்கள் பூமிக்குரியவைகளை தேடி பூமிக்குரியவைகளுக்காய் கவலைப்படுகிறார்கள். परमेश्वर के जो अज्ञानी है संसारी खोज में रहते हैं। இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ये सब चीज तो जरूर है, परमपिता जानते हैं। நீங்கள் முதலாவது கர்த்தரையுடைய வல்லமையும் தேடுங்கள், लेकिन सबसे पहले परमेश्वर की राज्य அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. उनके समूह को जो है रोज खोजो। வசனம் 33 படியுங்கள். वचन முதலாவது மனிதன் தேவனை தேட வேண்டும் என்று வேதம் सबसे சொல்லுகிறது. पहले मनुष्य जो परमेश्वर को ढूंढना है, ஆனா மனிதனோ பூமிக்குரியவைகளை தேடிக் கொண்டிருக்கிறான். लेकिन मनुष्य जो सांसारिक कार्य को ढूंढना நான் है। அடிக்கடி சிந்திப்பது உண்டு, मैं से सोचता हूँ மனிதன் அழிந்து போகிறவைகளுக்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறான், எவ்வளவு முயற்சிக்கிறான். मनुष्य नाश होने वाले वस्तु के पीछे कितना खोज करता है। தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அவர்களை பார்க்கில் தேவனை தேடுவதில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग जो है उनसे ज्यादा परमेश्वर की खोज में रहना है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், सबसे पहले परमेश्वर के राज्य उसके धर्म को ढूंढो, அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். और तब ये सब साथ में दिया जाएगा। பூமிக்குரியவைகளை தேடி அலைந்து திரிந்து மனிதன் தொய்ந்து போய் கொண்டிருக்கிறான். सांसारिक कार्य को ढूंढ के मनुष्य जो थक जाता है அவைகள் அவனுக்கு ஒருபோதும் திருப்தி அளிக்கிறது இல்லை. वो उन्हें कभी संतोष नहीं करता है। தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் மெய்யான சமாதானமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. परमेश्वर को ढूंढने वाले को जो सचमुच जो समाधान और खुशी है। அனபடினால் தேவனை அறிந்த தேவனுடைய ஜனங்கள், इसलिए परमेश्वर को जो जानते हैं परमेश्वर के लोग, கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள், परमेश्वर को उसकी सामर्थ्य को ढूंढो, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். उनके समूह को जो है हर रोज ढूंढना है। கர்த்தருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும்.
परमेश्वर के सामर्थ्य को हम जो खोजना है, கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், தேட வேண்டும். परमेश्वर के समूह को जो हम चाहना है ऐसे ढूंढना है. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது परमेश्वर का सामर्थ्य जो प्रकट होता है, தேவன் தம்முடைய வல்ல கிரியையினாலே அற்புதங்களை அதிசய அடையாளங்களை நடப்பிக்கிறார். परमेश्वर के सामर्थ्य क्रिया से जो है अचंबा कार्य करेगा. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் தேவன் அப்படி நடப்பித்தார். इस्राएल के लोगों के लिए परमेश्वर ने ऐसा किया. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது परमेश्वर का सामर्थ्य प्रकट हुआ. செங்கடல் ரெண்டாய் பிளந்து அவங்களுக்கு வழி கொடுத்தது. जो लाल समुद्र जो है वो दो में भाग गया. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது जो परमेश्वर का सामर्थ्य प्रकट हुआ, யோர்தான் குவியலாய் நின்று அவர்கள் வழி கொடுத்தது. ऐसे जो है यरदन जो है अपना उसने रास्ता दिया. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது எரிகோ மதில்கள் தூள் தூளாய் இடிந்து விழுந்தது. परमेश्वर का सामर्थ्य प्रकट हुआ तो यरीहो जो है वो भी उसने रास्ता दिया. அன்றைய வல்லமை நீங்கள் நாடுங்கள். ऐसे परमेश्वर के सामर्थ्य को ढूंढो. கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். परमेश्वर को हर रोज ढूंढना है. அடியா நேற்று நாள் சனிக்கிழமை என்று நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். मैं ऐसे फ्राइडे को ऐसे सुबह प्रार्थना कर रहा था. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். परमेश्वर के वचन के लिए मैं प्रार्थना कर रहा ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் ஆவலோடு கடந்து வருவார்களே, ऐसे लोग आएंगे, அவர்களுக்கு எதை போதிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையை கூட, நம்முடைய ஜனங்களுக்காய் வசனத்தை கூட என்று ஜெபித்துக் ऐसे கொண்டிருந்தேன். लोगों को बताने के लिए संदेश दीजिए करके मैं प्रार्थना कर அப்படி रहा था. ஜெபித்துக் கொண்டே உள்ளத்திலே திடீரென்று ஒரு வார்த்தையான ஆவியான உணர்த்தினார். ऐसे प्रार्थना करते हुए परमेश्वर का आत्मा ने एक वचन को दिया. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், जो मुझसे प्रेम करेगा उससे मैं भी प्रेम करूंगा. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னார். जो भोर सुबह के समय ढूंढूंगा वो मुझे पाएगा. எந்த ஒரு ஆத்மா தேவனை சிநேகிக்கிறார்களோ, जो आत्मा परमेश्वर से जो प्रेम करता யார் है, தேவனை நேசிக்கிறார்களோ, जो परमेश्वर से जो है प्यार करता है, முதலாவது தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அவர் அர்ப்பணிப்பார்கள். सबसे पहले अपनी जिंदगी को परमेश्वर के अर्पण करेंगे. தங்களுடைய வாழ்க்கையை முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். अपनी जिंदगी जो है तो पहला काम அவர்கள் அதிகாலையிலே தேவனை தேடுகிறார்கள். वो भोर सुबह के समय परमेश्वर को खोज करेंगे. பக்தனாகிய தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார். दाऊद भी ऐसे कहता है, தேவனே நீர் என்னுடைய தேவன், परमेश्वर जो है मेरा परमेश्वर. அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். भोर सुबह में मैं ढूंढूंगा करके அவர் உரிமையோடு சொல்லி என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். मेरा खुदा करके कहता है. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. क्योंकि दाऊद का जो है जिंदगी ऐसा था. கர்த்தரை தேடுவதிலே, परमेश्वर को ढूंढने में, கர்த்தரை ஆராதிப்பதிலே, परमेश्वर की आराधना करने में, கர்த்தருடைய காரியங்களுடைய இருதயமானது உத்தமமாய் இருந்தது. परमेश्वर के कार्य में जो है वो सच्चा था. தேவனை தேடுவதில் அவர்கள் ஒருபோதும் குறைபடவில்லை. परमेश्वर की खोज में कभी उसने कमीपन नहीं தேவனுடைய காரியங்களில் அவர்கள் ஒருபோதும் குறைபடவில்லை. था. परमेश्वर के विषय में कभी वो कमीपन नहीं पाया. தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருந்தது. उसकी निजी जिंदगी में कुछ समस्याएं, அவர்களுக்கு வந்த சோதனையில் சில வீழ்ச்சிகள் இருந்தது. उसकी जो आए जो परीक्षा में कुछ उसमें हार हुआ. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் அவர்கள் குறைபடவில்லை. लेकिन परमेश्वर के कार्य में वो कम नहीं पड़ा. கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் கர்த்தருக்காக கொடுப்பதில் அவருடைய இருதயம் உத்தமமாய் இருந்தது. परमेश्वर को ढूंढने पर, आराधना परमेश्वर के दान करने के विषय में वो पीछे न था. நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கலாம். हमारी जिंदगी में कुछ कमियां हो सकती है. தேவனை தேடுவதில் நீங்கள் ஒருபோதும் குறைபடக்கூடாது. परमेश्वर को ढूंढने में कोई कभी कमी ना हो. நீதிமான் 7 தடவை விழுந்தால் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லி धर्मी 7 बार गिरेगा फिर भी उठेगा. அவர்களுக்கு வந்த சோதனையிலே வீழ்ச்சி உண்டாயிருந்தது. उसको जो आए जो परीक्षा में जो है हार हुआ, ஆனால் விழுந்த இடத்தில் ஒரு கிடக்கவில்லை. लेकिन वो गिरे हुए जगह पड़े கர்த்தரிடத்தில் नहीं रहा. இரக்கத்தை, சகாயத்தை, கிருபையை தேடினார்கள். परमेश्वर का अनुग्रह, परमेश्वर की सहायता को ढूंढा. நான் மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, मैं मनुष्य के हाथों में न पड़ूं, நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. मैं परमेश्वर के हाथ में पड़ूं. அவரிடத்தில் மகா இரக்கவடைய கிருபை மகா பெரிதென்று தேவனை उनका நாடினார்கள். अनुग्रह ये महान है. ஆனபடியால் கர்த்தருடைய காரியங்கள் அவர் குறைபடவில்லை. इससे परमेश्वर के कार्य में कमी नहीं पड़ा. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, परमेश्वर को नहीं जानते अज्ञानी जैसे, தேவனை அறியாத மூடர்களைப் போல, ऐसे परमेश्वर को नहीं जानते मूर्खों के जैसे, பூமிக்குரியவைகளுக்காய் கவலைப்படாதீர்கள். ऐसे सांसारिक कार्यों के विषय में चिंता न करें. பூமிக்குரியவைகளை தேடி தேடி மனிதனாலே அவன் சோர்ந்து போய் விடுகிறான். सांसारिक कार्य को ढूंढ के जना थक ना जाए. அவன் தொய்ந்து போய் விடுகிறான். वो थक जाते हैं. ஏன்னா அவனுக்கு அவைகள் ஒருபோது திருப்தி இல்லை. क्योंकि उनमें से कभी तृप्ति नहीं है. பூமிக்குரியவைகள் ஒருபோது மனிதனுக்கு திருப்தி அளிக்காது. जो सांसारिक कार्य कभी मनुष्य को समाधान नहीं देगा. ஏனென்றால் ஞானி சாலமோன் சொல்லுகிறார், यही बात जो है सालोमन ज्ञानी के எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு सब कुछ अनुभव करके, அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை. उनके जो अनुभव से जो कहने वाली बात பிரசங்கி है. 1 அதிகாரம் 1-8 முடிய வாசியுங்கள். जवाबदेश மனிதனுக்கு ஒருபோதும் திருப்தி இல்லை. मनुष्य को कभी समाधान नहीं. பூமிக்குரியவைகளினால் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. सांसारिक कार्य में से कभी समाधान नहीं. தேவனை தேடும் பொழுதுதான் அவர்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கை परमेश्वर को இருக்கிறது. ढूंढने में जो समाधान होता है. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर को जो ढूंढते हैं उनके हृदय जो खुशी से भर அதே जाएगा. சங்கீதம் 105 3வது வசனத்தை வாசியுங்கள்.
ம். கர்த்தரை தேடியுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की खोज करते हैं उनके हृदय खुशी से भर जाए। கர்த்தரை தேடும் பொழுதுதான் அவர்களுக்கு திருப்தி இருக்கிறது, அவர்களுக்கு நிறைவு இருக்கிறது. परमेश्वर को ढूंढने से उनके मन को समाधान और तृप्ति होती ஆனபடியால் கர்த்தரையுடைய வல்லமையை நாடுங்கள், है। इसलिए परमेश्वर की सामर्थ्य को ढूंढो, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று उनके சொல்லப்பட்டிருக்கிறது. समूह की जो खोज रोज करना, யார் தேவனை சிநேகிக்கிறார்களோ, जो परमेश्वर से प्रेम रखते हैं, யார் தேவனை நேசிக்கிறார்களோ, जो परमेश्वर से प्रेम रखते हैं, அவர் அதிகாலையிலே தேவனை தேடுகிறார்கள். वे भोर सुबह के समय परमेश्वर की खोज करें, தேவனை தேட வேண்டும். परमेश्वर की खोज करना। தேவனை தேடும் பொழுதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது. परमेश्वर को ढूंढेंगे तो मनुष्य को जिंदगी में समाधान होगा। மனிதன் அதை அறியாதபடிக்கு அஞ்ஞானிகளைப் போல தேவனை அறியாதவர்கள் பூமிக்குரியவைகளை தேடுகிறார்கள். ऐसे अज्ञानी लोग जैसे है वो संसारिक कार्यों को ढूंढते हैं அதனால அவனுக்கு ஒருபோதும் திருப்தி இல்லை. और उसके द्वारा उनको कोई समाधान नहीं है, ஏனென்றால் கண் காண்கிறதுனால் திருப்தி அடைகிறது இல்லை, क्योंकि जो देखते हैं उसे संतोष नहीं है, செவி கேட்கிறதுனால் நிரப்பப்படுவதும் இல்லை. कान सुनते फिर भी भरने जाते हैं, ஏனென்றால் பூமிக்குரியவர்கள் எல்லாம் மாயை மாயை என்று பிரசங்கி क्योंकि जो சொல்லுகிறார். सांसारिक कार्य सभी मोह माया है। 14வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 1:14. स्वभावदेश 1:14 पढ़ेंगे। சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். सूरज के नीचे सब बातों को मैंने गौर से देखा, இதோ எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. सभी जो है मोह माया है। மனிதனுடைய வாழ்க்கையானது சஞ்சலம் நிறைந்ததா இருக்கிறது. मनुष्य का जो जिंदगी जो संघर्ष से भरा है, ஏனென்றால் மாயையிலே சிக்கொண்டு இருக்கிறான், क्योंकि वो मोह माया में जकड़ा அவன் हुआ है, மாயையை தேடுகிறான். वो मोह माया को ढूंढता யோனா है। 2:8 வாசியுங்கள். योना 2:8 को पढ़ेंगे। யோனா 2:8 வசனம். பொய்யான மாயை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். जो झूठी मोह माया को ढूंढ रहे हैं, சூரியனுக்கிலே செய்யப்படுவதெல்லாம் மாயை என்று ஞானி சொல்லுகிறார். जो सूरज के नीचे जो होने वाले कार्य से मोह माया है, எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு सब कुछ को जो है अनुभव தன்னுடைய करके, வாழ்க்கையின் அனுபவ ரீதியாக அவர் சொல்லுகிறார், उनकी जिंदगी के निजी अनुभव से कहते हैं, சூரியனுக்கிலே செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் மாயையாக இருக்கிறது. तो सूरज के नीचे जो होने वाले सभी कार्य जो அதனால் மனிதனுக்கு திருப்தி ஒருபோதும் இல்லை. उसके द्वारा मनुष्य को कभी तृप्ति नहीं है, அப்படி ஏனென்றால் அது மாயையாக இருக்கிறது. क्योंकि वो मोह माया है। காண்கிறவைகள் அநித்தியமானவைகள் என்று வேதம் तो சொல்லுகிறது. देखने वाले जो कार्य है जो वो अनित्य है, காணாதவைகளோ நித்தியமானவைகளாக இருக்கிறது. जो नहीं दिखता है वो नित्य है। மனிதன் அநித்தியமானவைகளை தேடி ஓடுகிறான். मनुष्य जो अनित्य कार्य को ढूंढ रहा है, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தேடி वो ஓடுகிறான். अनित्य जो पाप की खुशी को ढूंढता है, அதனால் அவனுக்கு ஒருபோதும் திருப்தி என்பது இல்லை. उसके द्वारा कभी उसको जो है तृप्ति नहीं है, ஏனென்றால் அது அநித்தியமானதா இருக்கிறது, क्योंकि वो अनित्य है, அது நிலையற்றதா இருக்கிறது. वो स्थिर नहीं है। அதை அஞ்ஞானிகள் நாடி தேடி वो ஓடுகிறார்கள். अज्ञानी ढूंढने वाली बात है। அநித்தியமானவைகளை நாம் தேடாமல் अनित्य कार्य को हम நித்தியமானவைகளை நாம் தேட வேண்டும். जो नित्य कार्य उसको ढूंढे, நித்தியமானவைகளை தேடும்படி வேதம் சொல்லுகிறது. तो नित्य कार्य को ढूंढने का ஆனபடியால் கர்த்தரை அவருடைய வல்லமை நீங்கள் நாடுங்கள், परमेश्वर की सामर्थ्य को ढूंढो, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். उनके समूह को रोज ढूंढना है। 2 கொரிந்தியர் 4:18 वचनத்தை வாசியுங்கள். दूसरी कोरिन्थियस 4:18 को पढ़ेंगे। காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள் என்று क्योंकि சொல்லப்பட்டிருக்கிறது. जो दिखता है वो अनित्य है। நாம் காண்கின்ற உலகமானது, हम जो देख रहे हैं संसार, இந்த சூரியனுக்குள்ளே நடைபெறுகிற காரியமானது सूरज के नीचे जो होने वाले कार्य எல்லாம் அநித்தியமானவைகளா இருக்கிறது, सभी जो वो अनित्य है, அழிந்து போகிறதா இருக்கிறது, वो जो नाश होने वाला है, மாயையா இருக்கிறது. मोह माया है। மனிதன் மாயையிலே சிக்கொண்டு இருக்கிறான். मनुष्य जो मोह माया में जकड़ा हुआ பொய்யான மாயை அவர்கள் பற்றி கொண்டு இருக்கிறார்கள். है, झूठे जो मोह माया में जकड़ा है, தேவனை தேடாதபடிக்கு பூமிக்குரியவைகளை தேடுகிறார்கள். जो परमेश्वर को नहीं ढूंढने वाले कार्य में, தேவனை அறிந்த நீங்களும் நானும் परमेश्वर को जो जानते हैं हम எதை தேட வேண்டும்? किस चीज का खोज करें? கொலோசியர் 1:अधिகாரம் कोलोसियंस पहली अधिकार 3 வசனம் 1-2 வாசியுங்கள். 30 अधिकार और पहले से पढ़ेंगे। ம். ம். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று तो சொல்லப்பட்டிருக்கிறது. ऊपर की बातों को खोज करो, ऊपर की बातों को ढूंढना है। கர்த்தரையுடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள், परमेश्वर की सामर्थ्य को ढूंढो, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். उनके समूह को जो नित्य ढूंढना है। நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், अगर मसीह में हम जो जीव उठाए गए हैं, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள் என்று मसीह जो சொல்லப்பட்டிருக்கிறது. है परमेश्वर के दाहिने ओर बैठे थे, वो ऊंचे कार्यों को, ऊपर के बातों को ढूंढना है, பூமியில் உள்ளவைகளை அல்ல, सांसारिक बातों को नहीं, கீழானவைகளை அல்ல, जो नीचे की बातें नहीं, மாயையானவைகளை அல்ல, माया की बातें नहीं, அழிந்து போகிறவைகளை அல்ல, जो नाश होने वाली बातों नहीं, நித்தியமானவைகளை, जो नित्य बात, நிலையானவைகளை जो स्थिर है, நீங்கள் அப்படி தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे कार्य की खोज करो। கிறிஸ்துவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். ऐसे मसीह जो दाहिने ओर बैठे थे, ऊपर की बातों ढूंढो, ஏனென்றால்
அதுதான் நித்தியமானது. क्योंकि वही जो नित्य बात है அவர் நித்திய தேவனாக இருக்கிறார். वो नित्य परमेश्वर है, ஆனபடியால் நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए हम परमेश्वर को ढूंढना है. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல परमेश्वर को जो नहीं जाने से अज्ञानी है, பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டு மனிதன் இருக்கிறான். और सांसारिक बातों को ढूंढते मनुष्य बैठा है. அதனால் அவன் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. इसके द्वारा कभी उनको समाधान नहीं है. கர்த்தரை தேடும் பொழுது அவர்களுக்கு திருப்தி. परमेश्वर को ढूंढेंगे तभी समाधान है. ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் மகிழும் என்று कि சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर को ढूंढने वालों के तो हृदय जो आनंद से भरेगा. கர்த்தரை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर को ढूंढने वाले की जिंदगी जो है वो जिएगा. ஆனபடியால் கர்த்தர் ஒருவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று परमेश्वर एक ही जो है नित्य चट्टान है. எசாயா 26 அதிகாரம் வசனம் 4 வாசியுங்கள். ऐसे 26 वचन 4 को पढ़ेंगे. கன்மலையாய் இருக்கிறார் அவர். ऐसे जो है चट्टान है. யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ऐसे यहोवा जो है नित्य जो चट्टान है. ஆனபடி நீங்கள் நித்தியமானவைகளை நிலையானவைகளை நீங்கள் தேடுங்கள். इसलिए जो नित्य है जो स्थिर है उसे ढूंढो. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். परमेश्वर पे भरोसा रखना. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். जो परमेश्वर यहोवा जो नित्य चट्टान है, ஆனபடி நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए हम जो परमेश्वर की खोज करें. தேவன் நித்திய கன்மலை. परमेश्वर जो है वो चट्टान है. தேவனை தேடுவதுதான் மனிதனுக்கு மகிழ்ச்சி. जो परमेश्वर को ढूंढा தேவனை தேடுவதுதான் மிகுந்த அவனுக்கு சமாதானம். परमेश्वर को ढूंढने से मनुष्य को ஏனென்றால் समाधान அது है. நித்திய கன்மலையாய் இருக்கிறார். क्योंकि वो नित्य चट्टान है. அவன் நித்தியமானவைகளை நிலையானவைகளை தேடுகிறான். इसलिए जो नित्य जो स्थिर है वो कार्य को ढूंढना காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், है. जो दिखता है वो अनित्य है. காணாதவைகளோ நித்தியமானவைகள். जो नहीं दिखता है वो नित्य है. தேவன் ஒருவரே நித்திய கன்மலையாக இருக்கிறார். परमेश्वर एक ही जो नित्य चट्टान है. ஆனபடி நீங்கள் நிலையானவைகளை நீங்கள் தேடுங்கள். इसलिए जो स्थिर बातें हैं उनको உண்மையை ढूंढना சத்தியத்தை நீங்கள் है. தேடுங்கள். सत्य की खोज करना है. ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே தான் பேரானந்தம் இருக்கிறது. क्योंकि उनके समूह में जो ये ஆனபடி அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए उनके समूह को जो है नित्य खोज करना है. ஏனென்றால் அதுதான் நித்திய சமாதானம், நித்திய நமக்கு क्योंकि ஆசீர்வாதம். वही जो नित्य समाधान नित्य அது आशीष நமக்கு देगा. நித்திய பேரின்பமாக இருக்கிறது. इसलिए जो हमें जो आनंद देगा. சங்கீதம் 16 அதிகாரம் வசனம் 11 வாசிங்க. வாசிங்க. ஆனபடியால் தான் அவருடைய சமூகத்தை நீங்கள் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए जो उनके समूह को जो है ढूंढना है. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ऐसे जीवन के जो मार्ग को जो बताए. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், तो समूह में जो है परिपूर्ण आनंद உம்முடைய है. வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. दाहिने ओर में जो है वो आनंद है. ஏனென்றால் தேவன் நித்திய கன்மலையாக இருக்கிறார். कि परमेश्वर जो नित्य चट्टान है. அவரை தேடியவர்களுக்கு தான் நித்திய சமாதான நித்திய பேரின்பம் உண்டு. ढूंढने वाले को जो समाधान और மனிதனும் மாயையை தேடுகிறான். मनुष्य माया को, ஆனபடியால் அவனுக்கு அதிலே திருப்தி இல்லை. इसलिए उसमें से समाधान नहीं है. பூமிக்குரியவைகளை அவர்கள் தேடுகிறார்கள். सांसारिक कार्य को ढूंढते அது हैं. அழிந்து போகிறதா இருக்குது. वो नाश होने அது वाला है. நிலையற்றதா இருக்கிறது. वो स्थिर नहीं है. தேவனை அறிந்த நீங்களோ ये परमेश्वर को जाने हम நிலையானவைகளை நித்தியமானவைகளை தேடுங்கள். जो स्थिर है उसी कार्य को ढूंढना है. அங்குதான் உங்களுக்கு பரிபூர்ணம் இருக்கிறது. वही जो है भरपूर है. அது நித்திய பேரின்பம். वो जो नित्य जो जो आनंद है. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். जो परमेश्वर के எசாயா द्वारा छुड़ाए 35 அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. गए. 35:10 को पढ़ेंगे. நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे नित्य आनंद करके कहा गया है. நித்திய பேரின்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे नित्य जो खुशी के ஏனென்றால் தேவன் நித்திய கன்மலையாக இருக்கிறார். परमेश्वर जो नित्य चट्टान அவரை தேடியவர்களுக்கு தான் நித்திய பேரின்பம் நித்திய சமாதானம் இருக்கிறது. ढूंढने वाले को जो है जो खुशी और समाधान. பூமிக்குரியவைகளினால் மனிதன் ஒருபோது திருப்தி அடையாது. सांसारिक कार्यों को मनुष्य இந்த को பூமிக்குரிய மனிதர்கள் நீங்கள் பாருங்கள். इस सांसारिक मनुष्य को देखिए. எவ்வளவு செல்வங்கள் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் कितने ही धन संपत्ति है, அவருடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை ஒரு காலியிடம் இருந்து கொண்டு தான் लेकिन उनका जो हृदय खालीपन से भरा हुआ है. அவர்களுக்கு திருப்தி என்பதே இல்லை. उनको समाधान खुशी कभी नहीं है. ஏனென்றால் கண் காண்கிறதுனால் திருப்தி அடைகிறது இல்லை. क्योंकि जो दिखता है उससे खुशी नहीं है. காது சேர்க்கிறதுனால் செவியானது நிரப்பப்படுவது இல்லை. और जो कान जो सुनते हैं फिर भी कान भरे नहीं है. ஏனென்றால் மாயையாய் இருக்கிறது எல்லாமே. वो मोह माया है. அது அநித்தியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो अनित्य है. அநித்தியமானவையில் நீங்கள் ஒருபோதும் சமாதானத்தை நீங்கள் அடைய முடியாது. ऐसा अनित्य बात में कभी समाधान खुशी नहीं அவைகள் मिलेगा. தற்காலிகமானது தான். वे लोग जो है वो टेम्पररी है. பாவம் செய்கிறவர்கள் விரும்பி பாவம் செய்யறாங்க, அதுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறது. ऐसे जो पाप जो 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 खुशी से करते हैं वो थोड़े दिन के लिए खुशी கொஞ்சம் है. சந்தோஷம் இருக்கப்பே தான் பாவத்தை விரும்பி செய்யறான் மனிதன். कुछ पल के खुशी के लिए मनुष्य पाप करता ஆனால் அது அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று வேதம் है. சொல்கிறது. लेकिन वो अनित्य जो पाप की அது खुशी है, தற்காலிகமானது. அந்த நேரத்துக்கு வேணா அவர்களுக்கு சந்தோஷமாய் தோன்றலாம். उस समय के लिए जो खुशी मिलेगा, அது நிலையானது அல்ல. वो लेकिन वो स्थिर नहीं है. நிலையான நித்திய சந்தோஷம் தேவனை தேடியவர்கள் தான் உண்டு. तो नित्य खुशी जो परमेश्वर की खोज में ही है. என்றால் யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார்.
இருக்கிறார். यहोवा जो है नित्य परमेश्वर, அவருடைய தேடுகிறவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. उसे ढूंढने वाले जो है खुशी और आनंद है। அனுப்படிகிற காணப்படுகிறவை அல்ல காணாதவைகளை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. इसलिए जो है जो नहीं दिख रहा है उसे उसकी खोज करो। பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். ये संसारिक कार्य को तुलना में जो ऊपर की बात, மனிதனோ பூமிக்குரியவைகளை தேடி தேடிக்கொண்டே இருக்கிறான். मनुष्य जो सांसारिक कार्य को जो ढूंढ रहा है, அவைகள் ஒருபோதும் அவனுக்கு திருப்தி அளிக்காது. उसे कभी खुशी नहीं देगा। பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசியுங்கள். பிரசங்கி 5:10. எல்லாம் மாயை என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். सभी जो है वो मोह माया करके कहता है। பணப்பிரியன் பணத்தினால் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. जो धन का जो लालची है कभी धन से समाधान नहीं செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவது இல்லை. और जो संपत्ति का जो लालची है संपत्ति से ஏனென்றால் இவை எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये सब जो है मोह माया है। பூமிக்குரியவைகள் எல்லாம் மாயையாய் இருக்கிறது. सांसारिक कार्य से मोह माया है, அது அழிந்து போகிறதா இருக்கிறது. वो नाश होने वाला है। தேவன் ஒருவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார். परमेश्वर एक ही जो नित्य चट्टान है। ஆனபடியால் நீங்கள் நித்தியமானவைகளை நிலையானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. नित्य चीजों को ढूंढना है। தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் தேடாதீர்கள். ऐसे परमेश्वर को नहीं जानते तो अज्ञानी से परमेश्वर, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல வாழாதீர்கள். ऐसे अज्ञानियों को जैसे मत जियो। நீங்கள் தேவனை தேட வேண்டும். परमेश्वर को ढूंढना है। தேவனை தேடும் பொழுதுதான் परमेश्वर जब ढूंढेंगे, உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறது. जो जिंदगी में जो समाधान அது होगा, நித்திய சமாதானம், वो नित्य समाधान பேரின்பம் இருக்கிறது. और जो खुशी है, ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. क्योंकि परमेश्वर समूह में जो नित्य खुशी है, ஆனபடியால் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். इसलिए परमेश्वर समूह को ढूंढना है। மோசே அப்படியே கர்த்தரிடத்தில் ஜெபித்தார். मूसा ने ऐसे परमेश्वर உம்முடைய से சமூகம் प्रार्थना எங்களுக்கு முன் செல்லாவிட்டால் की, जो परमेश्वर का समूह अब आगे नहीं चला, எங்களை இவ்விடத்திலிருந்து நீர் கொண்டு செல்ல வேண்டாம். ऐसे यहाँ से फिर नहीं ले உம்முடைய जाना। சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று ஜெபித்தார். तो परमेश्वर का समूह हमारे आगे चलना है। என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், मेरा समूह तेरे से आगे நான் चलेगा, உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று मैं சொன்னார். तुझे विश्राम दूंगा। ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் कि இருக்கிறது. परमेश्वर समूह जो है वो खुशी है। தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார். परमेश्वर जो वो नित्य है। மனிதன் நிலையற்றவைகளை தேடுகிறான், मनुष्य जो अर्थ மாயையை தேடுகிறான். मोह माया को ढूंढता है। அவனுடைய சந்தோஷங்கள் எல்லாம் அநித்தியமானது, அது மாயையாகவே இருக்கிறது. उसका खुशी जो है वो मोह माया है। தேவன் நித்திய கன்மலையை தேடுகிறார்கள். परमेश्वर नित्य जो चट्टान है, தேவனை தேடுகிறவர்கள் நித்திய கன்மலையை தேடுகிறபடியால் परमेश्वर को ढूंढने वाले जो नित्य चट्टान को ढूंढते हैं, அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது, उनको जो है वो खुशी है நித்திய பேரின்பம் இருக்கிறது. और जो उसमें आनंद है। ஆனபடியால் நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है। உலகத்தில் எவ்வளவு ஒரு மனிதனுக்கு செல்வம் இருந்தாலும் சரி, संसार में मनुष्य कितना ही धन அது संपत्ति அவனுக்கு हो, ஜீவன் அல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி उसमें இருக்கிறார். उसको जीवन नहीं करके परमेश्वर ने कहा। மனிதனும் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து मनुष्य जो है धन संपत्ति पे भरोसा அவன் रखता है ஐஸ்வர்யத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறான். और जो उसी के पीछे भागता है, செல்வங்களை ஏராளமாய் சேர்க்கிறார்கள். बहुत सारा संपत्ति इकट्ठा करता है, அவனுக்கு அது ஒருபோதும் திருப்தி அளிக்காது. लेकिन उसे कभी समाधान नहीं தேவனை देगा। தேடினால் தான் அவர்களுக்கு திருப்தி. परमेश्वर को ढूंढेंगे तभी उनको समाधान। தேவனை தேடாத பட்சத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு காலி இடமாகவே இருந்து परमेश्वर को नहीं ढूंढेगा उसको तो उसका हृदय खाली ही होगा। தேவனை தேடியவர்களுக்கு மிகுந்த திருப்தி இருக்கிறது. परमेश्वर को ढूंढने वाले के हृदय में समाधान சங்கீதம் होगा। 17ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசியுங்கள். भजन संहिता 17-15 पढ़ेंगे। தேவனை தேடியவர்களுக்கு தான் திருப்தி இருக்கிறது. परमेश्वर को ढूंढते हैं उनको ये समाधान है। சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 34:10. 34:10 அது ஒரு திருப்திகரமான வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो जो एक तृप्ति का जिंदगी है। கர்த்தரை தேடிகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. परमेश्वर को ढूंढने वाले को कोई भलाई की कमी தேவனை नहीं होती। தேடிகளுடைய வாழ்க்கையில தான் திருப்தி இருக்கிறது. परमेश्वर को ढूंढने वाले के साथ जिन्हें समाधान होगा। ஆனபடி நாம் கர்த்தரை தேட வேண்டும், इसलिए परमेश्वर की அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். और उसके समूह को ढूंढना அப்படி தேடும் பொழுதுதான் है। ऐसे जब खोज करेंगे உங்களுடைய உள்ளமானது மகிழும் என்று சொல்லி இருக்கிறது. तो हमारा हृदय जो है खुशी से भर அப்படி जाएगा। தேடும் பொழுதுதான் ऐसे ढूंढेंगे तभी நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள हम முடியும். परमेश्वर के आशीष को पा सकते हैं। மனிதனோ தேவனுடைய விட்டுவிட்டு, लेकिन मनुष्य जब परमेश्वर को छोड़ के தேவனை தேடுவதை விட்டுவிட்டு परमेश्वर की खोज करना छोड़ அவன் के பூமிக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். धरती के कार्यों के बारे में सोचता है, பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறான். तो धरती के कार्यों को ढूंढता है। அவனுக்கு தெரியவில்லை இது மாயை என்று தெரியவில்லை. उसे नहीं पता ये मोह माया है। வேதம் ஒன்றுதான் சத்தியத்தை போதிக்கிறது. शास्त्र एक ही जो सत्य बताता है। மனிதன் மாயையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறான். मनुष्य जो है मोह माया में மாயானவைகளை விட்டுவிட்டு மெய்யான தேவனை நித்திய கர்மலையை தேட வேண்டும் என்று சொல்லி मोह இருக்கிறார். माया को छोड़ के नित्य जो चट्टान परमेश्वर को ढूंढना है। தேவனை அறிந்த நீங்களும் நானும் परमेश्वर को जाने आप और हम கர்த்தருடைய வல்லமையை நாட வேண்டும். परमेश्वर के सामर्थ को ढूंढना है। அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். उनके समूह को जो नित्य ढूंढना है। எங்க ஊர்ல हमारे गांव में ஒருவர் ஐஸ்வர்யவான் இருந்தார். एक रईस व्यक्ति था। நான் ஒரு சிறு பையனா இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தேன். मैं जो छोटा बच्चा था वो चर्च में जाता था, பைபிளை வச்சுக்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன். तो हाथ में बाइबल रख के मैं जाता था। அவர் என்கிட்ட கேட்டார் எங்க போற அப்படின்னாரு. वो मुझसे पूछा कहाँ जा रहे हो? சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். मैंने कहा चर्च जा रहा हूँ।
வேலை சொல்லி விட்டுட்டு இப்படி இவ்வளோ பெரிய புக்கை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறியப்பா. ऐसे काम धंधा छोड़ के ऐसे वो इतना बड़ा बाइबल வேலை செஞ்சாலும் ஒரு நாள் சம்பளமாவது உனக்கு கிடைக்கும். एक दिन काम पे जाएगा तो पगार அது मिलेगा। விட்டு இந்த புக்கை போட்டு இவ்வளோ பெரிய புக்கை சமந்து நீ சர்ச்சை பார்க்க போய்கிட்டு இருக்க. वो छोड़ के इतना बड़ा एक बुक लेके चर्च உழைப்பால் தான் மனிதன் உயர முடியும் ऐसे जो है मेहनत के द्वारा என்று मनुष्य அவர் எனக்கு சொன்னார். ऐसे तरक्की कर सकता। நான் அவருக்கு சொன்னேன், मैं उनसे कहा எங்க அம்மா சொல்லியிருக்காங்க मेरी माता जी ने சண்டே கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும்னு. संडे जरूर चर्च जाना, சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு மற்ற நாள் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி. इसलिए मैं संडे चर्च जाऊंगा, बाकी दिन काम पे जाऊंगा। அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் கொஞ்ச நாளுக்குள்ள அவர்களை விட்டு போய்விட்டது. लेकिन उनकी संपत्ति जो थोड़े दिन में उनको छोड़ के चला गया। ஐஸ்வர்யமானது அவர்களுக்கு ஒருபோது உதவாது. जो जो மனிதனோ பூமிக்குரியவைகளை நிலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். मनुष्य लेकिन முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியும் தேடுங்கள், सबसे पहले परमेश्वर के राज्य को नीति को அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. आपको साथ में दिया நாம் தேவனை தேடும் பொழுது हम परमेश्वर को ढूंढेंगे இம்மைக்குரிய நன்மைகளை நமக்கு சேர்த்தே கர்த்தர் கொடுக்கிறார். तो सांसारिक कार्य परमेश्वर साथ में देगा, ஏனென்றால் அவைகள் உங்களுக்கு தேவை என்று உடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ये सब चीजें हमें हमारी जरूरत है परमेश्वर जानते हैं। மனிதனோ ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஐஸ்வர்யத்தை लेकिन தேடுகிறார். मनुष्य धन संपत्ति पे भरोसा रख के उसे ढूंढता है। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब पहले अधिकार வசனம் 10-11 வாசியுங்கள். 10-11 को पढ़ेंगे। जेम्स 1:10-11 படிங்க. ஐஸ்வர்யமானது அவர்களுக்கு உதவாது, அது வாடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो है धनवान जो है ऐसे घास की तरह सूख जाएगा। மனிதனோ பூமிக்குரியவைகள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். मनुष्य जो है धरती के कार्यों पे भरोसा रखता அவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது. है, ये सब कार्य जो है वो नाश होने ஆனால் वाला है। காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். लेकिन जो उसे दिख रहा है वो अनित्य है। காண்கிறவைகள் அழிந்து போகிறவைகள், जो दिख रहा है जो वो अनित्य है। காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो दिख रहा है जो नहीं दिखता है वो नित्य है। 1 பேதுரு पहली पत्रस 1ஆம் அதிகாரம் पहला अधिकार வசனம் 24 வாசியுங்கள். उसे 24 को पढ़ेंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தையுடைய சத்தியம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. परमेश्वर का वचन उसका सत्य हमेशा, ஏனென்றால் தேவன் நித்திய கற்பனையாக இருக்கிறார். क्योंकि परमेश्वर नित्य चट्टान, அவரை தேடுகிறவர்கள் நித்திய சமாதானம் உண்டு, ढूंढने वाले को जो नित्य समाधान है, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் नित्य இருக்கிறது. जो खुशी है, அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. उसके समूह में जो आनंद है, ஏனென்றால் அவர் நித்தியமானவராய் இருக்கிறார், क्योंकि वो नित्य है, அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். नित्य चट्टान है। அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நித்தியமானதாய் இருக்கிறது. उनके पास से जो आने वाला खुशी जो மனிதன் नित्य है। பூமிக்குரியவைகளை தேடுகிறான், मनुष्य सांसारिक அது மாயையாய் இருக்கிறது, वो मोह माया है, அது அழிந்து போகிறதா இருக்கிறது. वो नाश होने वाला है। அதனால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் தற்காலிகமாய் இருக்கிறது. उसके द्वारा उन्हें खुशी जो है कुछ पल के लिए, ஆனபடினால் அவனுக்கு அவைகளில் ஒருபோது திருப்தி என்பது இல்லை. इसके लिए वो कार्य से कभी खुशी नहीं देगा। பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, जो धन का लालची धन से कोई समाधान செல்வப்பிரியன் नहीं செல்வத்தினால் திருப்தி அடைவது இல்லை, देगा। संपत्ति का लालची संपत्ति கண் காண்கிறதுனால் திருப்தி அடைகிறது இல்லை, जो आंखों से दिखता है उसे समाधान नहीं செவி देगा। கேட்கிறதுனால் நிரப்பப்படுவது இல்லை. कान सुनते हैं लेकिन कान भरने हैं। ஆனபடினால் தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है। கொஞ்ச நாளைக்குள்ள அவருடைய ஐஸ்வர்யம்லாம் அவரை விட்டு போய்விட்டது. तो कुछ दिनों में उनका जो धन संपत्ति चला गया, அவருடைய மைண்டானது சேஞ்ச் ஆகிவிட்டது. उनका जो मेंटल स्टेट बदल गया, அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டார். वो बहुत हालत खराब हो गया। மனிதன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். मनुष्य जो है धन संपत्ति पे भरोसा நாம் रखता है। தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम परमेश्वर को ढूंढने करके बाइबल ஏனென்றால் कहता है முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், कि सबसे पहले परमेश्वर के राज्य उसके धर्म को ढूंढो அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். और ये सब उसके बाद में दिया ஏன் जाएगा। நாம் தேவனை தேட வேண்டும்? क्यों हम परमेश्वर को ஒன்று ढूंढना है? தேவனை எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாய் இருக்கிறார் என்று लेकिन जो परमेश्वर सभी आशीष का सोता है। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசியுங்கள். जेम्स 1:17 தேவன் நம்மை இந்த பூமியில தமக்கென்று சிருஷ்டித்திருக்கிறார். परमेश्वर धरती पे हमको நம்மை மறுபடியும் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். दोबारा में सत्य वचन के ஆனபடினால் தேவனை அறிந்த நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல தேடாதீர்கள். इसलिए परमेश्वर को जानते हैं हम अज्ञानी के इसे न ढूंढो। நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். पहले जो परमेश्वर का राज्य उसके धर्म को ढूंढो। தேவனுடைய ராஜ்யமானது பரலோகத்தில் இருக்கிறது. परमेश्वर का राज्य जो है स्वर्ग राज्य, அதுடைய ஒரு பகுதியான தேவனுடைய சபையா இந்த பூமியில இயங்கிக் கொண்டிருக்கிறது. उसका एक भाग जो है परमेश्वर कलेश धरती पे। தேவன் உங்களை தேவனுடைய சபையினிடமாய் அவருடைய ராஜ்யத்திடமாய் சேர்த்திருக்கிறார். परमेश्वर अपने कलेश के द्वारा अपने राज्य
राज्य में अपने ஆனபடி நீங்கள் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். इसलिए सबसे पहले परमेश्वर को पहले जगह தேவனுடைய देना। சமூகத்தை முதலாவது தேடுங்கள். परमेश्वर समूह को पहले ढूंढना है ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய சபையாய் இருக்கிறது. कि परमेश्वर का राज्य परमेश्वर की कलीसिया है, ஏனென்றால் தேவனுடைய ஆளுகை இங்கே இருக்கிறது. यहाँ परमेश्वर की प्रभुता है। நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. धर्मी के तंबू में जो है उद्धार का जो आवाज, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर का दाहिना हाथ जो தேவனுடைய ஆளுகை சபையில் இருக்கிறது. परमेश्वर की प्रभुता कलीसिया में தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். परमेश्वर अपने लोगों को ஆனபடி चलाता है, தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. इसलिए परमेश्वर का राज्य है। கொலோசியர் 1:13 வாசியுங்கள். कोलोसियों 1:13 को पढ़ेगी, कोलोसियंस 1:13। தேவன் உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். परमेश्वर में जो अंधकार के अधिकारी பாவத்திலும் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். पाप से और श्राप से छुड़ाया है, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். शैतान के गुलामी से छुड़ाया है, விடுதலை ஆக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே திருச்சபையில் உங்களை छुड़ा வைத்திருக்கிறார். के जो अपने राज्य में अपने जो राज्य में रखा है। ஆனபடி நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ये सबसे पहले परमेश्वर का राज्य தேவனுடைய को ढूंढो। ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. परमेश्वर का राज्य परमेश्वर की सामर्थ्य, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर का दाहिना जो पराक्रम की தேவனுடைய तारीफ है, ஆளுகை திருச்சபையில் இருக்கிறபடியா परमेश्वर का जो प्रभुता कलीसिया में, தேவன் அவ்வப்போது நம்முடைய தாசர்களை ஊழியர்களை ஆட்கொண்டு தம்முடைய மந்தைக்காக சபைக்காக இடைப்படுகிறார், समय பேசுகிறார். समय पे अपने कलीसिया के लिए परमेश्वर जो है कार्य करता है। தேவனை நாம் ஏன் தேட வேண்டும்? परमेश्वर को हम क्यों ढूंढना है? அவரே நன்மையின் ஊற்றாக இருக்கிறார். वही जो भलाई का स्रोत है, நன்மையான எந்த ஈவும் भलाई के कार्य कोई भी हो, பூரணமான எந்த வரமும் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. परिपूर्ण जो वरदान परमेश्वर से आता है। ஜோதிகளின் பிதாவிடத்தில் நமக்கு உண்டாகிறது. ज्योति के पिता परमेश्वर से आता है। யோவான் 3:அதிகாரம் जॉन 3 अधिकार வசனம் 27 வாசியுங்கள். 27 को पढ़ेंगे, जॉन 3:27। வாசிங்க. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் மனிதன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. स्वर्ग से नहीं दिया गया तो कभी मनुष्य पाएगा नहीं। ஆனபடி எந்த நன்மையான ஈவுகளும் பரலோகத்தின் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. कोई भला कार्य जो ज्योति के जो परमेश्वर पिता से आता है, ஆனபடி நாம் தேவனை முதலாவது தேட வேண்டும். इसलिए सबसे पहले परमेश्वर को ढूंढना है। தேவனால் தான் எல்லாம் கூடும், परमेश्वर के द्वारा सभी कार्य संभव है, மனிதனால் எல்லாம் கூடாது. मनुष्य से हर कार्य संभव नहीं है। ஆனபடினால் உங்களுடைய வாழ்க்கையில நித்திய சமாதானம் நித்திய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் इसलिए जिंदगी में जो समाधान और खुशी होना है, நித்திய கன்மலையாகிய தேவனை நீங்கள் தேட வேண்டும். नित्य चट्टान परमेश्वर को ढूंढना है। அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவர் கொடுக்கிற நன்மைகள் அது நித்தியமானவைகள் நிலையானவைகள். तो देने वाला जो आशीष जो है वो नित्य है, மனிதனோ பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறான். लेकिन मनुष्य धरती के कार्य को ढूंढता है। பூமிக்குரியவைகளை அல்ல என்று வேதம் சொல்கிறது. ऐसे धरती के कार्य को नहीं, கீழானவைகளை தேடாதீர்கள், जो नीचे की बात மேலானவைகளை தேடுங்கள். नीचे स्थानों की बात, தேவனே எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். परमेश्वर सबसे ऊंचा है, அவரை விட மேலானது வேற ஒன்றுமே இல்லை. इससे ऊंचा और कोई नहीं है। ஆனபடி நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், इसलिए ऊंचे की बात, கீழானவைகளை தேடாதீர்கள். जो धरती की बातों को பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் மனிதன் ஒன்று பெற்றுக்கொள்ள மாட்டான். अगर ऊपर से नहीं दिया गया तो कोई भी பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் மாத்திரமே மனிதனுக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ऊपर से உண்டாகிறது. दिया गया तो ही जो उसको आशीष होगा। மனிதனுக்கு எல்லா விதமான நன்மைகளை ஆசீர்வாதம் தேவன் தான் கொடுக்கிறார். मनुष्य को सभी आशीष जो परमेश्वर देता है। மத்தேயு 5:45 வசனத்தை வாசியுங்கள். मैथ्यू 5:45 को पढ़ेंगे। மனிதனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் தான் புறப்பட்டு வருகிறது. मनुष्य को सभी आशीष जो परमेश्वर से आता है। அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் எல்லோருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். वो भले बुरे सभी को जो भलाई करता है, என்ன மனிதன் தேவனுடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறபடியா, क्योंकि मनुष्य परमेश्वर आत्मा क्रिया है, தேவனுடைய சிருஷ்டிப்பு அவன் இருக்கிறபடியா, परमेश्वर का सृष्टि है, इसीलिए தேவன் தம்முடைய படைப்பின் மேல் சிருஷ்டியின் மேல் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். तो परमेश्वर अपने सृष्टि में அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் மலையை உதிக்க சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மலையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி भले बुरे सब पे जो सूरज जो उगता है और बारिश बरसा மனிதன் होती है। எப்படியாவது தம்மை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை கண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் அவனுக்கு நன்மை செய்கிறார். मनुष्य किसी तरह जो है परमेश्वर को जानना करके மனிதனோ தேவனை அறியாதபடிக்கு பூமிக்குரியவர்களை மாயையிட்டுக் கொண்டு இருக்கிறார். लेकिन मनुष्य परमेश्वर को नहीं जानने के तुलना में सांसारिक कार्य நாம் தேவனை தேட வேண்டும். हम परमेश्वर को நன்மையான எந்த ஈவும் भलाई के कार्य பூர்ணமான எந்த பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. पूर्ण कार्य जो स्वर्गीय जो ज्योति के पिता से பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். वो अगर स्वर्ग से नहीं दिया गया तो ஆனபடி நாம் தேவனை தேட வேண்டும். इसमें मनुष्य को ढूंढना है। யாத்திராகமம் 15 निर्गम 26 படிங்க. 15:26 पढ़ेंगे।
நானே உன் பரிகாரி என்று சொல்லியிருக்கிறார். मैं ही तेरे जो परिहार परमेश्वर, தேவனே நமக்கு எல்லா விதத்திலும் நிவாரணம் அளிக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर जो है सभी कार्यों में निवारण, தேவனே எல்லா விதத்திலும் நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். परमेश्वर सभी कार्यों में चंगा करने वाला, தேவனே நமக்கு எல்லா விதத்திலும் விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर सभी कार्यों में छुटकारा देने ஆனபடி वाला, நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है. நானே உன் பரிகாரி என்று சொல்லியிருக்கிறார். मैं ही तो जो निवारण करने वाला परमेश्वर, நீ உன் தேவனாய் கர்த்தரி சத்தத்தை கவனமாய் கேட்டு तू तेरे परमेश्वर की आवाज को ध्यान से सुनना, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து उसके नजर में जो ठीक कार्य அவர் करना, கட்டளைகளுக்கு செவி கொடுத்து उसकी आज्ञा को सुनना, அவருடைய நியாயங்களை யாவை கை கொண்டால், उसके जो धर्म की बातों को அவருடைய நியாயங்களை நீ கை கொண்டால், उसके नियमों को अपनाएगा, நான் எய்த்திற்கு வரப்பண்ணி வியாதிகளை ஒன்றை உண்மையில் வரப்பண்ணேன். मिस्रियों पे आने वाले जो कोई भी जो विवाद, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று मैं சொல்லுகிறார். तेरा निवारण करने वाला परमेश्वर, தேவனே எல்லா விதத்திலும் பரிகாரியா இருக்கிறார். परमेश्वर सभी कार्यों में निवारण, தேவனே எல்லா விதத்திலும் நிவாரணம் அளிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर सभी कार्यों में निवारण करता है, தேவனே எல்லாவற்றிலும் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். परमेश्वर सब कार्यों में छुटकारा ஆனபடி நாம் தேவனை தேட வேண்டும். देता है, इसलिए परमेश्वर को ढूंढना है. தேவன் தான் நம்மை குணப்படுத்துகிறார். परमेश्वर ही हमें चंगा करता है, தேவன் தான் நம்மை ரட்சிக்கிறார். परमेश्वर में उद्धार करता है, தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर में आशीष करता है, ஆனபடி நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். इसलिए परमेश्वर को ढूंढो, கர்த்தருடைய வல்லமை நீங்கள் நாடுங்கள். परमेश्वर उसके सामर्थ्य को அவருடைய ढूंढो, சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். उसके समूह में जो அவருடைய लोग ढूंढना है, சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. उसके समूह में जो है அவருடைய परिपूर्ण खुशी சமூகத்தில் है, பேரின்பம் இருக்கிறது. वो आनंद है. ஆனபடினால் நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है, தேவன் தான் நம்மை குணப்படுத்துகிறவர். परमेश्वर हमें चंगा நானே करने உன் वाला है. பரிகாரி என்று சொல்லுகிறார். मैं ही तेरा जो है निवारण करने நாம் वाला है. முதலாவது தேவனை தேட வேண்டும். हम सबसे पहले परमेश्वर को ढूंढना है, தேவனுக்குரியவைகளை தேட வேண்டும். परमेश्वर कार्य को தேவனுடைய ढूंढना है, ராஜ்யத்தை தேட வேண்டும். परमेश्वर राज्य की खोज करना அப்படி தேடும் பொழுது है. ऐसे हम खोज करते समय தேவன் நம்மை குணப்படுத்துகிறார். परमेश्वर हमें चंगा करता है, கர்த்தர் தான் நம்மை குணப்படுத்துகிறார். परमेश्वर हमें चंगा करता है. நாம் உலக பிரகாரமாய் மருந்து மாத்திரைகள் எடுக்கலாம். हम सांसारिक के तौर पे दवाई ले सकते हैं, கர்த்தர் குணப்படுத்தினால் குணம் அடைவீர்கள். परमेश्वर चंगा करेगा तो ही करेगा. டாக்டர் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, कभी कभी डॉक्टर बहुत ट्रीटमेंट करते हैं கடைசி நேரத்தில் அவங்க கையை விரிச்சிடுறாங்க. और आखिर समय ये लोग எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ऐसे बहुत प्रयास என்னென்ன किया, மருந்து எல்லாம் கொடுத்துட்டோம், सब दवाई दे दिया, ஆனா உள்ள போய் வேலை செய்ய மாட்டேங்குது. लेकिन वो कार्य नहीं कर रहा சரீரத்தில் சூட் ஆக மாட்டேங்குது. और ठीक नहीं हो இதுக்கு रहा. மேல எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. इसके ऊपर हम कुछ नहीं कर கர்த்தர் குணப்படுத்தினால் தான் குணம் அடைவீர்கள். सकते. परमेश्वर चंगा करे, நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். मैं ही तेरा जो परिहारी को ஆனபடி நாம் கர்த்தரை தேட வேண்டும். इसे परमेश्वर को ढूंढना है. கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். परमेश्वर ढूंढने से सामर्थ्य को पाएंगे. கர்த்தரை தேடும் பொழுது தான் நமக்கு நித்திய மகிழ்ச்சி சமாதானம் परमेश्वर உண்டாகும். ढूंढे तभी जो हमें समाधान होगा. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை தேவன் परमेश्वर கொடுக்கிறார். ढूंढने वाले को जो चंगाई और जो अच्छा ताकत ஆனால் देगा. நான் உன் பரிகாரி என்று அவர் சொல்லியிருக்கிறார். इसलिए मैं ही तेरा परिहारी நம்முடைய को- வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருக்க வேண்டும். इसलिए सभी हालतों में परमेश्वर को ढूंढना है, தேவனை தேட வேண்டும். परमेश्वर की खोज करना है. எரேமியா 17 அதிகாரம் यिर्मयाह 17 अधिकार வசனம் 14 வாசியுங்கள். 14 को पढ़ेंगे. ஹalleluya. हालेलुया. தேவரீர் என் துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ही जो मेरी महिमा है. எல்லா விதத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை தேட வேண்டும். सभी कार्यों में परमेश्वर को ढूंढना है. கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். परमेश्वर मुझे चंगा करो तो चंगा நீர் होगा, என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். मुझे उद्धार करे तो मैं उद्धार हो जाऊंगा. நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் मैं ही சொல்லுகிறார். तेरा परिहारी परमेश्वर. ஆனபடியால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ऐसे परमेश्वर को ढूंढना है. மனிதனால் எல்லாம் கூடுவதில்லை, मनुष्य सब काम में மனிதனால் संभव नहीं எல்லாம் ஆகுவதில்லை. है. सभी कार्य सफल नहीं होते. தேவன் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். परमेश्वर हमें कार्य को सफल करता है. தேவனால் தான் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के द्वारा सभी कार्य होते हैं. மார்க் 10 அதிகாரம் 27 வசனத்தை வாசியுங்கள். मार्क 10:27 ம். ஹalleluya. हालेलुया. தேவனால் தான் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के द्वारा सभी कार्य संभव है. ஆனபடியால் நாம் கர்த்தரை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है. தேவன் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். परमेश्वर में कार्य को सफल தேவன் நமக்கு நன்மை அருளுகிறார். परमेश्वर को भलाई करता है. தேவன் நம்மை சுகப்படுத்துகிறார். परमेश्वर में चंगाई करता ஆனபடியால் நாம் தேவனை தேட है. வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है. நம்மால் ஒன்று முடியாது. हमारे द्वारा कुछ नहीं हो सकता. மனிதனுடைய திறமை படிப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி, मनुष्य का जो है सामर्थ्य தேவன் पढ़ाई காரியத்தை कितना- வாய்க்க செய்தால் தான் வாய்க்கும். परमेश्वर उसे सिद्ध இல்லை करे என்றால் तो- ஒன்று நடைபெறாது. ऐसा नहीं तो कुछ नहीं होगा. எரேமியா 10 அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். यिर्मयाह 10:23 को पढ़ेंगे. கர்த்தாவே மனிதனுடைய வழிகள் அவனால் ஆகிறதல்ல, हे परमेश्वर, मनुष्य का मार्ग उसके द्वारा नहीं होता है. தேவனால் தான் நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறது. तो परमेश्वर के द्वारा से कार्य सिद्ध होगा. தேவனால் தான் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के द्वारा सभी कार्य सफल ஆனபடி होगा. நீங்கள் கர்த்தரை அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள். इसलिए परमेश्वर उसकी सामर्थ्य को அவருடைய ढूंढो. சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். उसके समूह को जो है रोज ढूंढना है. அப்படி தேடும் பொழுதுதான் ऐसे ढूंढेंगे तभी உங்களுடைய காரியங்கள் தேவனால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कार्य जो है परमेश्वर के द्वारा होगा. ஆனபடி நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है. கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதல்ல என்றும், मनुष्य का जो मार्ग उसके द्वारा नहीं होगा. தன் நடைகளை நடத்துவது
நடக்கிறது நடக்கிறோன்னு ஆகுதல் என்று அறிவேன். उसके चाल चलन जो है उसके द्वारा नहीं हो करके मैं जानता हूँ. தேவனால் தான் காரியங்கள் வாய்க்கும். परमेश्वर के द्वारा जो कार्य सफल தேவனால் होगा, தான் காரியங்கள் சித்திக்கும். परमेश्वर के द्वारा जो कार्य जो ஆனபடி सिद्ध நாம் होगा, தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है. மனிதனால் எல்லாம் கூடாது, मनुष्य को सभी कार्य தேவனால் संभव தான் नहीं है. எல்லாம் கூடும். परमेश्वर के द्वारा सभी संभव है. ஆனபடினால் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வதற்கு, इसलिए परमेश्वर जो हमें कार्य को सिद्ध करने தேவன் के लिए, நம்முடைய காரியங்களை நடத்துவதற்கு हमारे कार्य को चलाने के लिए நாம் தேவனை தேட வேண்டும். हम परमेश्वर को ढूंढना है. மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் தான் வாய்க்கும் என்று मनुष्य का जो चाल चलन परमेश्वर के द्वारा होगा. நீதிமொழிகள் 20 அதிகாரம் வசனம் 24 வாசியுங்கள். नीति वचन 20:24 में लिखा है. மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் தான் வாய்க்கிறது. परमेश्वर का जो चाल जो परमेश्वर के द्वारा கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தால் தான் வாய்க்கும். परमेश्वर कार्य को सफल करेगा. சங்கீதம் 118 அதிகாரம் வசனம் 25 வாசியுங்கள். भजन संहिता 118:25 को पढ़ेंगे. Psalm 118:25. கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். परमेश्वर जो कार्य को सिद्ध மனிதனால் எல்லாம் கூடாது, मनुष्य के द्वारा தேவனால் தான் எல்லாம் கூடும். परमेश्वर के द्वारा सब होगा. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். परमेश्वर के द्वारा मनुष्य का ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? इसलिए जो मनुष्य परमेश्वर के जाने के ஆனபடி நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். इसलिए परमेश्वर को முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள். सबसे पहले परमेश्वर के राज्य से धर्म को அப்படி தேடும் பொழுது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். ऐसे ढूंढेंगे तो कार्य जो सफल தேவன் होगा. தான் காரியங்களை வாய்க்க செய்கிறார். परमेश्वरी कार्य को सफल करेगा. தேவனை தேடிக்கொள் தான் நித்திய மகிழ்ச்சி, நித்தியமான ஒரு நிலையான ஆசீர்வாதம் இருக்கிறது. ऐसे परमेश्वर ढूंढेंगे तो है नित्य आशीष होगा. நம்முடைய வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், इसलिए जो शास्त्र बाइबल के வேதத்தில் உள்ள பக்தர்கள் जो भक्त लोग थे, தேவனை தேடுவதில் அவர்கள் குறைபடவில்லை. परमेश्वर को खोजने में कोई कमी नहीं रखा. தேவனுடைய காரியங்களுடைய இருதயமானது உத்தமமாய் இருந்தது. परमेश्वर का कार्य उनके हृदय में था. தாவீதரசனுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. दाऊद राजा का जिंदगी ऐसी था. அவருடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருந்தாலும் उनकी जिंदगी में कमियां थी, फिर தேவனை தேடுவதிலே குறைபடவில்லை. परमेश्वर की खोज में कोई कमी தேவனை नहीं था. தேடுவதிலே குறைபடவில்லை. परमेश्वर की खोज में कोई कमी नहीं எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்திருந்தார்கள். सभी हालत में परमेश्वर के साथ தேவனிடத்தில் சகாயத்தை தேடினார்கள். परमेश्वर से जो सहायता मांगा, தேவனிடத்தில் உதவியை தேடினார்கள். परमेश्वर से मदद मांगा. சங்கீதம் 63 அதிகாரம் Psalm 68 வசனம் 1-2 வாசியுங்கள். 1-2 को पढ़ेंगे. ம் ம் அவருடைய வாஞ்சை எதுவாய் இருந்தது? उनकी जो चाहत कैसी थी? மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல தேவனுடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று जैसे हिरनी पानी के लिए खोज में जाती है, ऐसे मेरा हृदय தேவனே நீர் என்னுடைய தேவன். परमेश्वर तो मेरा அவர் परमेश्वर. உரிமையாய் சொல்லுகிறார். वो हक से कहता है. கர்த்தாவே நீரே என் பங்கு என்று தாவீது சொல்லி இருக்கிறார். ऐसे हे परमेश्वर तू ही मेरा भाग है. ஆனபடி நான் உரிமையாய் அவர் சொல்லுகிறார். इसलिए हक से कहता है. தேவனே நீர் என்னுடைய தேவன். परमेश्वर वो मेरा परमेश्वर. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். मैं भोर सुबह में ढूंढूंगा. வறண்டதும் जो आने वाले விடாய்த்ததும் जो नहीं जो छुड़ेगा, தண்ணீரற்றதுமான நிலத்திலே ऐसे जो है पानी की जगह என் ஆத்துமா உம்மையிலே தாகமாய் இருக்கிறது. मेरे आत्मा तेरी प्यासी है. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. मेरा शरीर जो तेरी चाहत में है. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். ऐसे पवित्र स्थल में तुम्हें देखना, உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை கண்டேன் என்று சொன்னார்கள். तेरी सामर्थ को मैंने देखा. கர்த்தரே உம்முடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள். परमेश्वर के सामर्थ को ढूंढना है. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். उसके समूह को जो रोज ढूंढना है. பக்தனாகிய தாவீது அப்படி கர்த்தருடைய சமூகத்தை தேடினார். भक्त दाऊद जो है परमेश्वर के समूह को ढूंढना. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எதுவாய் இருக்கிறது? हमारी जो चाहत क्या होना है? பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். सांसारिक कार्यों को मनुष्य தேவனை அறிந்த நாமோ परमेश्वर को जानते हैं. हम தேவனை தேட வேண்டும். परमेश्वर को ढूंढना. தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். परमेश्वर के समूह को ढूंढना. அப்படி தேடும் பொழுது உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுகிறார். ऐसे ढूंढेंगे तो அப்படி தேடும் பொழுது உங்களுடைய காரியங்களை சித்திக்க பண்ணுகிறார். ढूंढेंगे तो कार्य को सिद्ध करेंगे. ஆனபடியான பக்தர்கள் அப்படி தேடினார்கள். इसलिए भक्त लोग ऐसे பரிசுத்தவான்கள் அப்படி தேடினார்கள். पवित्र लोग ने परमेश्वर. சங்கீதம் 121 அதிகாரம் भजन संहिता 120 வசனம் 1-2 வாசியுங்கள். 1-2 पढ़ेंगे. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தரை தேடினார்கள். परमेश्वर की ओर से सहायता करे, परमेश्वर ढूंढते थे. எனக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து தான் வரும். ऐसे जो मेरी सहायता परमेश्वर की ओर से நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் जिंदगी में कोई भी हालात में தேவனை சார்ந்திருக்க வேண்டும். परमेश्वर के साथ रहे. தேவனை நம்பி இருக்க வேண்டும். परमेश्वर भरोसा रखना. தேவனை தேட வேண்டும். परमेश्वर को ढूंढना है. ஏனென்றால் தேவன் தான் காரியங்களை வாய்க்க செய்கிறார். परमेश्वरी कार्य को सिद्ध கர்த்தாவே करेगा. மனிதனுடைய வழிகள் அவனால் ஆகிறதல்ல. मनुष्य का जो मार्ग उसके द्वारा அவனுடைய नहीं நடைகளை வாய்க்க செய்கிறவர் நீரே. होगा. उसके मार्ग को जो चलाने वाले ஆனபடினால் கர்த்தரே அவருடைய வல்லமை நாம் நாட வேண்டும். इसे परमेश्वर के सामर्थ्य को அவருடைய ढूंढना है. சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். उसके समूह को जो रोज ढूंढना அப்படி தேடிகளுக்கு ஒரு நன்மை है. குறைபடாது. ऐसे ढूंढने वाले कोई
भलाई அது ஒரு திருப்திகரமான வாழ்க்கையா இருக்கிறது. वो एक समाधान का जिंदगी हो, மனிதனோ பூமிக்குரியவைகளை தேடுகிறான், लेकिन मनुष्य மாயானவைகளை தேடுகிறான். माया के पीछे पड़ा, அவன் மாயையிலே சிக்கொண்டு वो माया में जकड़ பொய்யான மாயை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் झूठी माया के पीछे पड़ा, தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். खुद को जो है जो अनुग्रह மாயை தேடி மாயை பின்பற்றும் தேவனுடைய கிருபை இழந்து போய் கொண்டு वो இருக்கிறார்கள். माया के पीछे चल के परमेश्वर के अनुग्रह தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. परमेश्वर के लोग हम ऐसे नहीं, அஞ்ஞானிகளைப் போல் நாம் இருக்கக்கூடாது. अज्ञानी के जैसे नहीं होना நாம் தேவனை உண்மையும் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். हम परमेश्वर को जो है सच्चाई से அப்படி ढूंढना है, தேடும் பொழுது தேவன் உங்களோடு இந்த காரியங்களை எல்லாம் சித்திக்க பண்ணுவார். ऐसे ढूंढने तो परमेश्वर में कार्य को सिद्ध தம்மை करेगा। உத்தம இதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு जो सच्चे दिल से ढूंढने वाले தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார் என்று को, सामर्थ को जो है वो 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 16:9 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, जो जो सच्चे हृदय से देने वाले को, தம்மை உண்மையாய் உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கு सच्चाई से ढूंढने वाले को தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். परमेश्वर की सामर्थ को அவருடைய வல்லமை விளங்கும் பொழுது, उसकी सामर्थ அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது सामर्थ प्रकट हो, தேவன் அற்புதங்களை அதிசய அடையாளங்களை நடப்பிப்பார். ऐसे परमेश्वर जो अच्छा அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது सामर्थ जब निकलता है, நம்மால் புரிந்து கொள்ள கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறார். जो हमारे जो नहीं सोचेंगे ऐसे कार्य करता है। அதைத்தான் யோபு சொல்லுகிறார். वही जो அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் वो जो परमेश्वर जो नहीं करने वाले बड़े कार्य எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லுகிறார். और जो नहीं सोच सकते ऐसे अचंभव कार्य அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது அப்படிப்பட்ட கிரியைகள் உண்டாகும். उसका सामर्थ प्रकट हो तो वैसे कार्य होगा। ஆனால் அப்படியே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு इससे जो है जो सच्चे हृदय से जो है தம்முடைய வல்லமையை அவர் விளங்க செய்கிறார். वो अपने सामर्थ को प्रकट करता है। யார் அவரை உத்தம இருதயத்தோடு தேடுகிறார்களோ, कौन उसे अपने सच्चे हृदय யார் அவரை உண்மையாய் தேடுகிறார்களோ, कौन उसे जो सच्चाई से ढूंढता है, யார் மன வாஞ்சையோடு தேடுகிறார்களோ, कौन जो सच्चे मन से ढूंढता है, தேவனுடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். परमेश्वर जिंदगी में जो अपनी सामर्थ को बताता நம்முடைய है, இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? तो हृदय कैसा है? தேவனை தேடுவதிலே, परमेश्वर को ढूंढने में, தேவனுக்கு ஆராதனை செய்வதிலே, परमेश्वर को आराधना करने में, தேவனுக்கு கொடுப்பதிலே परमेश्वर को दान நம்முடைய करने இருதயம் में, எப்படிப்பட்டதா இருக்கிறது? उसका हृदय कैसा है? உத்தம இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். तो उत्तम हृदय से ढूंढना है। மனிதனுடைய மாயத்தை தேவன் அறிவார் என்று யோபு சொல்லுகிறார். तो मनुष्य के हृदय को परमेश्वर जानता है। யோபு 11:11 வாசியுங்கள். जो 11:11 को पढ़ेंगे। மனிதனுடைய மாயத்தை தேவன் அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य के जो हृदय को परमेश्वर जानता நம்முடைய है। இருதயம் தேவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा हृदय परमेश्वर कार्य में कैसा है? அவரை உத்தம இருதயத்தோடு सच्चा உற்சாக மனதோடு சேவி என்று उत्साह मन से जो 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 28:9 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். पुत्र सालोमन को ऐसे என் குமாரனாகிய சாலமோனே, मेरे पुत्र நீ सुलेमान, உன் பிதாவின் தேவனை அறிந்து तू अपने पिता के அவரை परमेश्वर जान, உத்தம இருதயத்தோடும் उसे सच्चे हृदय से உற்சாக மனதோடு சேவி. और उत्साह के मन से ढूंढना। கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். परमेश्वर सभी हृदय को நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். और हृदय के सोच को भी நீ जानता அவரை है। தேடினால் உனக்கு தென்படுவார். उसे ढूंढेगा तो प्रकट होगा, நீ அவரை விட்டு விட்டால் உன்னை என்றென்றைக்கு उसे கைவிடுவார் छोड़ देगा तो वो भी छोड़ देगा। என்று தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆலோசனை ऐसे दाऊद கொடுத்தார். अपने पुत्र सुलेमान को, சாலமோனும் அதை கீழ்ப்படியாதவராய் போனார். लेकिन जो सुलेमान उसे नहीं அவர் सुना, தேவனை விட்டு விட்டார், परमेश्वर को छोड़ के தேவனும் அவரை விட்டு விட்டார். परमेश्वर ने भी उसे ஆனா छोड़ दिया। தாவீது அப்படி அல்ல. लेकिन दाऊद ऐसा नहीं தாவீது था। தன் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். दाऊद ने परमेश्वर की को सच्चे हृदय से கர்த்தரை அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். परमेश्वर उसके विषय में गवाही दिया। என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நீ நடக்கவில்லை என்று சொன்னார். जिसे मेरे दास दाऊद चला तो इसे नहीं என் चला। தாசனாகிய தாவீது என்னை பின்பற்றவில்லை என்று சொன்னார். जैसे दास दाऊद मेरे पीछे था तूने इसे नहीं உரியாவின் चला। சங்கீதத்தில் ஒன்றுதான் தாவீது தவறினாரே தவிர ऐसे जो एक வேற ஒன்றிலும் தாவீது குறைபடவில்லை. बाकी कोई विषय में दाऊद ने கர்த்தரை कमी नहीं। தேடுவதிலே, परमेश्वर को ढूंढने में, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சி அவருக்கு இருந்தது. भवन को बांधने में, கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். परमेश्वर को दान करने में, கர்த்தருடைய காரியங்களுடைய உள்ள மிகவும் உற்சாகமாக இருந்தது. परमेश्वर का कार्य उसके हृदय में அதில் அவர்கள் ஒருபோதும் குறைபடவில்லை. उसने कभी कमी पर नहीं हुआ। ஆனபடியே குமாரனாகிய சாலமோனே, इसलिए मेरे உன் पुत्र பிதாவின் தேவனை நன்கு அறிந்து तेरे पिता के परमेश्वर அவரை को जान, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவர் சேவி. सच्चे दिल से जो उसकी आराधना தேவன் எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். परमेश्वर सभी हृदय को जान, தேவன் மனுஷனுடைய மாயை தேவன் அறிவார். मनुष्य परमेश्वर தேவனுடைய காரியங்கள் நம்முடைய இருதயம்
இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? परमेश्वर जानता है अपना हृदय कैसा தம்மை है। பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு जो सच्चे हृदय से है தம்முடைய वो வல்லமை விளங்க செய்கிறார். अपनी सामर्थ को அவருடைய बताता வல்லமை வெளிப்படும் போது அற்புத கிரியைகள் நடைபெறும். है। जो सामर्थ प्रकट होगा तो अचंबा कार्य होगा। நம்முடைய தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்றால் इसलिए परमेश्वर के जो सामर्थ அவரை உத்தம இருதயத்தோடு सच्चा हृदय से உற்சாக மனதோடு தேட வேண்டும். उत्साह के मन से ढूंढना है। நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारा हृदय कैसा है? தேவனை தேடுவதிலே, परमेश्वर को ढूंढने में, தேவனுக்கு ஆராதனை செய்வதிலே, परमेश्वर को आराधना करने में, தேவனுக்கு கொடுப்பதிலே परमेश्वर को दान करने में எப்படிப்பட்ட நம்முடைய இருதயம் இருக்கிறது? कैसा है हमारा हृदय? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम खुद को जांच के परखना है। தேவனுடைய காரியங்கள் நாம் குறைப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के कार्य में हम தேவனை कम हैं। தேடுவதிலே, परमेश्वर को ढूंढने में, தேவனுக்கு கொடுப்பதிலே परमेश्वर को देने में சிலர் தசமபாகத்தை வஞ்சித்துக் कुछ கொள்கிறார்கள். लोग ऐसे दशा வேதம் சொல்கிறது, बाइबल ऐसे कहता है மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? मनुष्य परमेश्वर को எதிலே धोखा நாங்கள் दे உண்மை सकता है। வஞ்சிக்கிறோம்? किसने हमने धोखा दिया? தசமபாகத்திலே தானே. ऐसे दशांश में कहते हैं, தேவனுக்கு கொடுப்பதிலே சிலர் வஞ்சிக்கிறார்கள். परमेश्वर को देने में कोई धोखा மனிதனுடைய देता है। மாயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். मनुष्य के मोह माया को परमेश्वर जानता நம்முடைய है। இருதயம் தேவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா हमारा இருக்கிறது? हृदय परमेश्वर कार्य में कैसा है? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு நம்முடைய வல்லமை விளங்க செய்வார் என்று சொல்லி ऐसे जो இருக்கிறது. सच्चा हृदय से उसको अपने உங்களுக்கு கொஞ்சம் காரியங்கள் கொஞ்சம் உண்மையாயிருங்க. कुछ छोटे कार्य में सच्चा है। தேவன் அப்படி நீங்கள் தேடும் பொழுது, ऐसे परमेश्वर தேவனை நீங்கள் அப்படி சேவிக்கும் பொழுது, ऐसे हम जो आराधना करें, தேவனை நீங்கள் அப்படி பற்றி கொண்டிருக்கும் பொழுது, ऐसे परमेश्वर के साथ रहेंगे, தேவன் நிச்சயமாய் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். परमेश्वर सचमुच अपने தம்முடைய सामर्थ्य को அற்புத बताएगा, கிரியைகளை விளங்க செய்வார். उसके अद्भुत कार्य को बताएगा। வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் கர்த்தரை அப்படி உத்தமமாய் कि பின்பற்றினார்கள். पवित्र लोग ऐसी सच्चाई से परमेश्वर को ढूंढते हैं। தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். परमेश्वर उनके कार्य को सफल किया। நாமும் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவோம். हम भी परमेश्वर को उत्तम हृदय से ढूंढेंगे। தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை சித்திக்க பண்ணுவார். परमेश्वर हमारे साथ हमारे कार्य को सिद्ध करेगा, நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். हमारे साथ रह के अपने कार्य को सफल அப்படி करेगा। தேடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உண்டாயிருக்கும். ऐसे ढूंढेंगे तो आशीष होगा, அப்படி தேடும் பொழுது தேவனுடைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ऐसे ढूंढेंगे तो भलाई होगा। கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை நாம் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். परमेश्वर को सच्चे हृदय से जो है அவரை உண்மையாய் தேட வேண்டும். सच्चाई से परमेश्वर को ढूंढना है। அப்படி தேடும் பொழுது தேவனுடைய காரியங்களை வாய்க்க ऐसे செய்வார். ढूंढेंगे तो परमेश्वर अपने कार्य को सफल அப்படி करेगा। தம்மை உத்தம இதயத்தோடு தேடி தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறார். सच्चे हृदय से ढूंढने को परमेश्वर जो आशीष करेगा। அந்தபடியால் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், इसलिए जो बाइबल के जो पवित्र लोग हैं, தேவனுடைய மனிதர்கள் தேவனை கருத்தாய் தேடினார்கள். परमेश्वर के जो लोग परमेश्वर को जो सच्चे हृदय से ढूंढते हैं, தேவனை தேடுவதில் அவர்கள் ஒருபோதும் குறைபடவில்லை. परमेश्वर को खोजने में कोई कमी नहीं रखा। தேவனுக்கென்று அவர்கள் உற்சாகமாய் உறுதியாய் இந்த பூமியிலே ஜீவித்தார்கள். परमेश्वर ने उत्साह से इस संसार में जिया, ஏனென்றால் யெகோவாவிய கர்த்தரை நீங்கள் நம்புங்கள். क्योंकि जब परमेश्वर पे भरोसा रखो, அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். वही जो नित्य चट्टान है, அந்த நித்திய கன்மலையை அவர்கள் நம்பி இருந்தார்கள். वो नित्य चट्टान पे भरोसा அந்த रखा, நித்திய கன்மலையை சார்ந்திருந்தார்கள். नित्य जो चट्टान पे भरोसा அவர்கள் தேவனை தேடினார்கள். उन्हें परमेश्वर को எனக்கு ढूंढा। ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை मुझे ஏறெடுக்கிறேன். सहायता ने चट्टान की ओर से வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். आकाश और पृथ्वी को सृष्टि करना परमेश्वर से सहायता है। வேதத்தில் உள்ள தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஒத்தாசையை தேடினார்கள். ऐसे परमेश्वर के लोग ने परमेश्वर की सहायता को அவருடைய ढूंढा। வாழ்க்கையில் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது, उनके जिंदगी में उनके उनके विरुद्ध शैतान जब அவர்களுக்கு விரோதமாய் பல தீமையான மனிதர்கள் எழும்பும் பொழுது, उनके विरुद्ध जब दुष्ट मनुष्य खड़े அவர்கள் हुए, தேவனை தேடினார்கள். वो लोग परमेश्वर को ढूंढा, தேவனிடத்தில் சகாயத்தை தேடினார்கள். परमेश्वर से सहायता को ढूंढा। ஆனபடியால் தேவன் அவர்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் इससे கொடுத்தார். परमेश्वर ने उनको छुटकारा और समाधान दिया। 2 நாளாகமம் दूसरी इतिहास வசனம் 20 அதிகாரம் वचन जो 20वां अधिकार 1 12 முடிய வாசியுங்கள். 1 से 12 तक पढ़ेंगे। அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவிலும்
தேவனிடத்தில் அவர்கள் சகாயத்தை தேடினார்கள். परमेश्वर की ओर से सहायता मांगा. எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். आंखें जो है निगाह परमेश्वर யோசபாத்துக்கு விரோதமாக यूसुफात के जो மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு கடந்து வந்தார்கள். मोआब के पुत्र जो अम्मोन के पुत्र அந்த ஏராளமான கூட்டத்தை கண்டவுடன் யோசபாத் பயந்து बहुत बड़ा जो झुंड को देख के वो डर गया. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो देख के परमेश्वर को ढूंढने के लिए उसका मन बना. அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். लोग परमेश्वर को ढूंढा. கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். परमेश्वर की सहायता मांगा. தங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எதிரிகள் வந்த பொழுது उनके विरुद्ध शत्रु जो அவர்கள் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினார்கள். परमेश्वर से सहायता मांगा. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கள். परमेश्वर की सामर्थ्य அப்படி சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். समूह को जो रोज ढूंढना. அப்படி தேடினார்கள். ऐसे ढूंढे. தேவனிடத்தில் சகாயம் பெற்றார்கள். परमेश्वर की सहायता मांगा. அந்த ஏராளமான கூட்டத்தில் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ऐसे बहुत सारे जो झुंड को எங்கள் தேவனே मेरे परमेश्वर அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. उनको तो न्याय नहीं करेगा. எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்தில் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ऐसे हमारे विरुद्ध आए बड़े झुंड के நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. हम क्या करें पता नहीं. ஆகிய எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. इसलिए हमारी निगाहें परमेश्वर पे நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான நேரங்களிலே हमारे जिंदगी बहुत सारे பல मुश्किल தீமைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது, कई बुराई जब हमें घेर लेता है, பொல்லாத மனிதர்கள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது, दुष्ट मनुष्य जब हमें घेर लेता நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ண வேண்டும் என்று புரியாத நேரத்திலே है, हम क्या करना है जब नहीं ஒன்றை समझते செய்ய வேண்டும். एक कार्य करना है. கர்த்தரை தேட வேண்டும். परमेश्वर को ढूंढना है. அவருடைய சகாயத்தை தேட வேண்டும். उसकी सहायता को இந்த ढूंढना है. யோசபாத் அப்படித்தான் செய்தார். ऐसे योशपात ऐसे இந்த किया. யூதா ராஜாவை யோசபா ऐसे जो योद्धा का राजा அவனுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திர மோவாப் புத்திர வந்த பொழுது उसके विरुद्ध अम्मोन और मोआब के அவன் पुत्र आए थे. கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर से सहायता मांगा. அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினார்கள். ऐसे जो जो लोग परमेश्वर सहायता मांगा. கர்த்தரிடத்தில் தான் நமக்கு ஒத்தாசை வரும். परमेश्वर से ही सहायता है. கர்த்தரால் தான் மனிதனுடைய காரியங்கள் வாய்க்கும். परमेश्वर से मनुष्य कार्य सफल होगा. கர்த்தரால் தான் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். और परमेश्वर के द्वारा मनुष्य का मार्ग கர்த்தரால் सिद्ध தான் होगा. காரியங்கள் சித்திக்கும். कार्य जो है सिद्ध होगा. அப்படி நாம் தேவனை தேட வேண்டும். इसलिए परमेश्वर को ढूंढना है. பக்தனாகிய தாவீது அப்படி கர்த்தரை தேடினான். वक्त दाऊद करके ऐसे ढूंढा. நான் கர்த்தரை தேடினேன், परमेश्वर को ढूंढा. அவர் எனக்கு செவி கொடுத்து उसने तो मेरी எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி सभी ரட்சித்தார். जो डर से मुझे अल्लाह छुड़ाया. தேவனிடத்தில் சகாயத்தை தேடினார்கள். परमेश्वर से सहायता मांगा. தேவனிடத்தில் உதவியை தேடினார்கள். परमेश्वर से मदद मांगा. அப்படி தேடின பொழுது ऐसे जब ढूंढा, தேவன் அவர்களை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். परमेश्वर ने उनके दुश्मन के हाथों से छुड़ाया. சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 4 வாசியுங்கள். भजन संहिता 34:4. ம். ம். கர்த்தரை தேடினார்கள். परमेश्वर को ढूंढा. நான் கர்த்தரை தேடினேன், मैं परमेश्वर को ढूंढा. அவர் எனக்கு செவி கொடுத்து उसने मेरी सुनी. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். सभी डर से जो मुझे யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். यूसुफात के विरुद्ध बहुत அந்த बड़ा பெரும் झुंड है. கூட்டத்தை கண்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. बड़ा भीड़ देख के वो डर அவர் गया. பயந்து போய் वो डर के என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் क्या करना है समझा नहीं. கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினார். परमेश्वर से सहायता मांगा. தேவனே எங்களுக்கு துணை நின்று என்று ஜெபித்தார்கள். परमेश्वर हमारे साथ रह करके मांगा. கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்தார். परमेश्वर ने सहायता किया. அவர்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான இந்த யுத்த மனிதர்களே उसके विरुद्ध आज जो बड़ा जो सेना जो था, ஒருவருக்கு ஒரு தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு வீழ்த்தத்தக்கதாக वो एक दूसरे को मार गिराए. தேவன் அங்கு கிரியை நடப்பித்தார். परमेश्वर ने क्रिया चलाया. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு और जो सच्चे हृदय से தம்முடைய चलाने वाले வல்லமையை விளங்க को செய்கிறார். सामर्थ को बताएगा. தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. परमेश्वर का सामर्थ बताया. கர்த்தரை துதித்து பாடினார்கள். परमेश्वर की அவர் धन्यवाद துதிசை किया. தொடங்கினோடு தேவனுடைய வல்லமை அங்கு जो வெளிப்பட்டது. स्तुति किए थे परमेश्वर का सामर्थ தேவனுடைய किया. வல்லமை அங்கு கிரியை செய்தபடினால் परमेश्वर का सामर्थ क्रिया நம்முடைய किया. புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்கிறார். हमारे बुद्धि के जो அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய हम காரியங்களையும் नहीं सोचेंगे ऐसा कार्य किया. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். तो नहीं सोचेंगे ऐसा कार्य நம்முடைய किया. புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். हमारे बुद्धि से बढ़कर कार्य करें. நம்முடைய தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். इसे परमेश्वर का सामर्थ தம்மை जो பற்றி होता है, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, जो सच्चे हृदय से उनको, உண்மையா அவரை தேடுகிறவர்களுக்கு जो सच्चाई से ढूंढते हैं उनको தேவன் தம்முடைய வல்லமை இன்று விளங்க செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने सामर्थ को भी प्रकट करता है. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் கவனித்து हमारा பார்க்கிறோம். हृदय कैसे हम करके जांच करें. ஆனபடி யோசபாத் கர்த்தரை தேடினார். इसे योसेफात जो है परमेश्वर को ढूंढा. அவருக்கு விரோதமாக வந்து எல்லா மனிதர்களும் யுத்தத்திலே उसके மாண்டார்கள். विरुद्ध आने वाले सभी मनुष्य தேவனுடைய இருதயங்களை மாற்றினார். परमेश्वर ने उनके हृदय को बदल दिया. ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழும்பத்தக்கதான தேவன் சூழ்நிலைகளை एक दूसरे உருவாக்கினார். के विरोधी हो गए ऐसे हालात हो गए. அவர்களோ ஒரு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். वे सब एक दूसरे को मार के मर பெரிய गए. ஒரு ஜெயத்தை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். एक बड़ा जो विक्ट्री दिया. கர்த்தரை தேடும் பொழுதுதான் परमेश्वर ढूंढने के तभी உங்களுக்கு வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் சகாயம் வரும். आकाश और पृथ्वी को जो सृष्टि करना அப்படி परमेश्वर தேடி சகாயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ऐसे ढूंढे और வசனம் 20 இருந்து சில 23 முடிய படிங்க.
அவர்கள் எல்லோரும் வெட்டுண்டு வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वे लोग जो है इसे लड़ाई में தேவனை தேடினார்கள், परमेश्वर को ढूंढा, தேவனுடைய சகாயத்தை தேடினார்கள், परमेश्वर सहायता को ढूंढा, தேவனுடைய உதவியை தேடினார்கள். परमेश्वर की मदद को ढूंढा, தேவன் அவர்களுக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். परमेश्वर उनको बड़ा एक विजय நம்முடைய दिया। வாழ்க்கையில் அப்படி ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் வேண்டும் என்றால் हमारी जिंदगी में ऐसे जो है यश चाहिए, நாம் கர்த்தரை அவருடைய வல்லமையை நாட வேண்டும். अब परमेश्वर उसकी सामर्थ्य को அவருடைய ढूंढना, சமூகத்தை நித்தமும் தேட उसके வேண்டும். समूह को जो रोज ढूंढना है, அப்படி தேடும் பொழுது ऐसे जब ढूंढेंगे तब தேவனுடைய சகாயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். परमेश्वर की सहायता को नहीं मिला, தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டார்கள். परमेश्वर से भलाई मिला, தேவன் அவர்களுக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். परमेश्वर ने एक बड़ा एक विक्ट्री दिया, அவருடைய சத்துருவின் கைகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். उनके दुश्मन के हाथों से छुड़ा के उनको அவர்களுக்கு उद्धार சுற்றின किया, இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். उनको देख विश्राम दिया। தேவனை தேடும் பொழுதுதான் परमेश्वर को ढूंढेंगे तब தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகும். परमेश्वर का आशीष होगा। அப்படி பூமிக்குரியவைகள் அல்ல, इसलिए सांसारिक कार्य, மேலானவைகளை தேடுங்கள். ऊपर की बातों को அது ढूंढना है, நித்தியமானது, அது நிலையானது. और नित्य जो है அப்படி தேடும் பொழுது உங்களுடைய இருதயம் மகிழும். ऐसे ढूंढेंगे तो हमारे हृदय को அப்படி खुशी தேடும் मिलेगा। பொழுது உங்களுடைய இருதயம் வாழும். ऐसे ढूंढेंगे तो हमारी அப்படி जिंदगी जिएगा। தேடுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியான வாழ்க்கை ऐसे இருக்கும். हमारी जिंदगी जो समाधान रहेगा। சங்கீதம் 22ஆம் அதிகாரம் भजन संहिता 22 26 ஒரு வாசியுங்கள். 26 को पढ़ेंगे, Psalm 20 to 26। உங்கள் இருதயம் என்றென்றைக்கு வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हृदय जो हमेशा जो जिएगा। சங்கீதம் 69ஆம் 32வது வசனத்தை வாசியுங்கள். 69 தேவனை தேடிகளுடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की खोज करें, उनकी जिंदगी जो जिएगी। சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். भजन संहिता 1053। ஹalleluya. हालेलुया। கர்த்தரை தேடிகளுடைய உங்களுடைய இருதயம் வாழும். परमेश्वर को ढूंढने वाले की जिंदगी जिएगा। கர்த்தரை தேடிகளுடைய இருதயம் மகிழும். परमेश्वर को ढूंढने वाले की जिंदगी, தேவனுடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது, परमेश्वर के समूह में जो है நித்திய आनंद है, பேரின்பம் இருக்கிறது. वो खुशी है। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு परमेश्वर को ढूंढने वाले को அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், ऐसे जो आशीष है, அப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது. ऐसे जो भलाई है, ஆனபடி நாம் தேவனை தேடுவோம். इसलिए परमेश्वर को ढूंढेंगे। தேவனை அறியாத அஞ்ஞானிகள் பூமிக்குரியவைகளை தேடுகிறார்கள், परमेश्वर को नहीं जानने वाले நிலையற்றவைகளை தேடுகிறார்கள், जो निरंतर नहीं அழிந்து போகிறவைகளை தேடுகிறார்கள். नाश होने वाले कार्य को அது ढूंढते हैं। மாயையா இருக்கிறது. वो माया है, அதனால அவர்களுக்கு ஒருபோதும் திருப்தி இல்லை. इसके दौरान कोई கர்த்தரோ समाधान नहीं நித்திய கண்மலையா இருக்கிறார். है। परमेश्वर नित्य அவரை सत्य है। தேடுகிறவர்களுக்கு वो ढूंढने वाले को நித்திய பேரின்பம், जो नित्य जो खुशी அவருடைய है, இருதயம் என்றென்றைக்கு வாழும், उनका हृदय அவருடைய हमेशा இருதயம் जिएगा। என்றென்றைக்கு மகிழும். उनका हृदय நாம் खुशी அப்படி भरेगा। தேவனை தேடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை ऐसे பெற்றுக்கொள்வோம். परमेश्वर ढूंढेंगे, परमेश्वर आशीष को கர்த்தர் पाएंगे। இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி. परमेश्वर आशीर्वाद को आशीष करेंगे।